இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நாம எவ்வளவு சொன்னாலும் அத கொஞ்சம் கூட மதிக்காம இவன் கூடவே சுத்திட்டு இருக்கா. இப்படியே போனா இவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதையே நாம மறந்துட வேண்டியதான். என்ன ரேவதி இதெல்லாம்? 6 மாசத்துல உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து ஜாக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஜாக் உன்னை எப்படி ஏத்துப்பாரு? அம்மா, எவனோ கண்டவன் எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என் புருஷனோட நான் எங்க வேணாலும் வெளியே போவேன் வருவேன். அதை தடுக்கிற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. விடுங்க ஆண்டி. ரேவதி மனச 6 மாசத்துக்குள்ள நான் மாத்தி காட்டுறேன். இது உங்க வருங்கால மாப்பிள்ளையோட சபதம். கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. டேய் தேன் கொடுத்தலையா? 6 மாசம் இல்லடா, 6 வருஷம் ஆனாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒழுங்கா அமெரிக்காக்கே ஓடி போயிரு. அதான் உனக்கு நல்லது. நீ மாப்பிள்ளை எங்கம்மா போயிட்டு வரீங்க? ஜோசியரை பாத்துட்டு வரோம்ப்பா. என்ன விஷயமா? அப்பா, வர வெள்ளிக்கிழமை இவரோட அம்மாவுக்கு என் அபிராமி அத்தைக்கு பிறந்த நாள் வருது. அத்தை பேர்ல ஆதரவற்றோர் இல்லம் கட்ட ஒரு இடத்த வாங்கியிருந்தாருல்ல, அதுல பூஜை போடுறதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு வாங்கிட்டு வர போயிருந்தோம்ப்பா. நல்ல விஷயம் மாப்ள, செய்க. மாமாவும் நீங்களும் அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அதை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அதெல்லாம் என்னால கலந்துக்க முடியாது. கண்டவங்களுக்காக நான் ஏன் வரணும்? ஈஸ்வரி, இது ஏற்கனவே நீ ஒத்துக்கிட்ட விஷயம் தானே, இப்ப ஏன் மாட்டேங்கிற? அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அப்போ இவன் யாருங்கிற உண்மை தெரியாது, நான் ஒத்துக்கிட்டேன். இப்பதான் இவன் யாருங்கிற உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல. இனிமே எப்படி வர முடியும்? நான் வரதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என் அம்மாவை கொன்ன குடும்பத்தோட நான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேன். அப்படி நான் கலந்துக்கிட்டா என் அம்மோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. ஏண்டா, உங்க அம்மா என்ன பெரிய தியாகியா அவங்க பேர்ல ஆதரவற்றோர் இல்லம் கட்டுறதுக்கு? இதுல வேற என் அக்கா வந்து திறந்து வைக்கணும்னு சொல்ற. என் அக்காவே உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு பாத்துட்டு இருக்கா. இதுல உன் அம்மா ஃபங்க்ஷன்ல வேற கலந்துக்க சொல்றியா? உன் அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏய் சத்ரா, என் கண்ணு முன்னாடியே தகர்த்தி இழிவா பேசுறியா? மரியாதை கெட்டும், ஜாக்கிரதை. ஏங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டேன். நீங்க தேவையில்லாம பேசி என்ன கோவப்படுத்தாதீங்க. பொங்கல் ஃபங்க்ஷன் அப்ப மினிஸ்டர் வர வச்சு என் அக்கா கையால புது ட்ரெஸ் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டா நீ அவளை ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா? ஒரு தடவை அப்படி நடந்ததுனால எப்பவும் அதே மாதிரி நடக்கும், ஜெயிச்சிருவோன்னு கனவு காணாத. என் அக்கா ரோட்ல போற ஒருத்தனோட ஃபங்க்ஷனுக்கு போனாலும் போவாளே தவிர ஓ சம்பந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டா. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவ வரமாட்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. நடக்கும், கண்டிப்பா அத்தை வருவாங்க. என்ன சவால் விடுறியா? அவ வரமாட்டான்னு நான் உறுதியா சொல்றேன். அவ வரலன்னா நீ என்ன பண்ணுவ? நீ இந்த வீட்டை விட்டே போயிடணும். இந்த சவாலுக்கு சம்மதமா? சித்தி, இப்ப எதுக்கு தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க? நான் ஒன்னும் அப்படி பேசலையே, இவன் தான் என்ன பேச வைக்கிறான். சொல்லு, இந்த சவாலுக்கு நீ சம்மதிக்கிறியா? எனக்கு ஓகே. அவ்வளவு கான்பிடண்டா உனக்கு? ஒருவேளை இதுலயும் நீங்க தோத்துட்டா? அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதையும் நீயே சொல்லு. வேற என்ன? நான் சொல்றத நீங்க செய்யணும். என்ன, திரும்பவும் என் புருஷன் கூட போய் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவ அதானே? இல்ல, அது பழசாயிடுச்சு. இது புதுசு, வேற ஒண்ணு இருக்கு. வேற என்ன? என்ன? அந்த இடத்த கூட்டி பெருக்கி நல்லா சுத்தமா நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அது உங்களோட பொறுப்பு. என்ன உங்க முடிவுன்னு சொல்லுங்க சித்தி. சரி, இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு.
என் அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது. ஏப்பா சகல, உன் சவாலை கேட்டதும் அந்த அம்மாவோட மூஞ்சி அப்படியே சொங்கன்னு சுருங்கி போயிருச்சுப்பா. அதை வெளியே காட்டிக்காம எப்படி சமாளிச்சுட்டு போனாங்க பாத்தியா? ஈஸ்வரியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது தானே மாப்பிள்ள. அவ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டா. அவ இல்லாமலே இந்த ஃபங்க்ஷன் நடத்தினா என்ன? நமக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதானே? இல்ல மாமா, கண்டிப்பா அத்தை உங்களோட சேர்ந்து வருவாங்க. அவங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமாப்பா, கார்த்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அம்மாவை அவரு கூட்டிட்டு வருவாரு பாருங்க. சகல, சின்னத்தை இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா மாப்பிள்ள, அவகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. ஏப்பா சகல, உங்க அம்மா பேர்ல ஆதரவற்றோர் இல்லம் கட்டணும்னு சொன்னீங்களப்பா. அந்த இடத்த வச்சுதானே அத்தைக்கு சேட்டுகிட்ட பணம் வாங்கி கொடுத்தோம். சேட்டுக்கிட்ட இருந்து அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டியாப்பா? இன்னும் இல்லைங்க, பணத்தை இன்னும் செட்டில் பண்ணல. டாக்குமெண்ட்டும் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. சேஃபாக தான் இருக்கும், வாங்கிக்கலாம். ஆமா, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்பி கொடுத்தாரு. பணத்தை கொடுத்துட்டா டாக்குமெண்ட் வச்சு என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா கொடுத்துருவாரு. அத்தை ஞாபகமா இந்த ஃபங்க்ஷனை செய்ய போறோம். நல்ல சிறப்பா செய்யணும். ஆமா சகல, சிறப்பா செஞ்சு அதை அத்தை கையால கண்டிப்பா திறக்க வைக்கணும்ப்பா. மாமா அத்தையும் சேர்ந்து தாங்க அதை திறந்து வைக்க போறாங்க. அவங்க கையால தான் அதை செய்ய வைக்க போறேன். அதுக்கான வேலைங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஆரம்பிக்கணும். சந்திரா, எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் அவசரப்பட்டியோன்னு தோணுது. இந்த விஷயத்துல அவன் கண்டிப்பா தோக்க தான் போறான். என் அக்கா சுட்டு போட்டாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டான். அவன் தோத்து இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போக தான் போறான். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னமோ சந்திரா, நீ சொன்னது நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும், பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னது? அக்கா லேபர்ஸ்க்கு போனஸ் கொடுக்க பண பிரச்சனை வந்தப்ப அந்த டிரைவர் பையதான் அந்த இடத்த ஒரு சேட்டுக்கிட்ட விக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்து போனஸ் கொடுத்தான். ம், அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவன் இன்னும் சேட்டுக்கு செட்டில் பண்ணல. அதுவும் இல்லாம அந்த இடத்தோட டாக்குமெண்ட் இன்னும் அந்த சேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அந்த டாக்குமெண்ட் எக்காரணத்தை கொண்டு அந்த டிரைவர் பைய கைக்கு போக கூடாது. அதை எப்படியாச்சும் நம்ம பேருக்கு மாத்தி எழுதுற மாதிரி பண்ணணும். அவன் ஜெயிக்க ஒரு சின்ன சான்ஸ் கூட நம்ம கொடுக்க கூடாது. சரி சந்திரா, நாங்க இப்பவே போய் அந்த சேட்டை பார்த்து அந்த பத்திரத்தை நம்ம பேருக்கு மாத்திர விஷயத்த பண்றோம். இத உடனே பண்ணுங்க, இல்லனா அந்த டிரைவர் பையன் முந்திக்குவான். அப்படிலாம் நடக்க விட மாட்டோம். உடனே நாங்க கிளம்புறோம். சரிங்க. சித்தப்பா, சேட்டை பார்க்க கிளம்பலாமா? போலாமா? வாங்க. வா.